member and also EDC coordinator and also SIH coordinator. First of all, I thank Dr. Gayatri ma'am to take initiate and also Mr. Principal in taking me to Chennai, latest visit and eye-opening session for me. The day one. These are the colleges have been participated. So from Congo Arts and Science College, myself and Dr. Gayatri ma'am and also Dr. Ganga ma'am have been participated. So first day, nothing அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட் அனுபவம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். நம்ம படிக்கிறோம்ல, அந்த படிக்கிற சப்ஜெக்ட் போய் எங்க அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம படிக்கிறத போய் எங்க அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது பெரிய டவுட். அதே மாதிரி ஐஐசியில் நடக்கிற ப்ரோக்ராம் எங்கே போய் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் இருந்துச்சு, எனக்கும் இருக்கும். ஸோ இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டீங்கல்ல, மேபி என்னையோட நீங்கள் தான் அதிகமான ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. இன்குபேஷன் என்னன்னே தெரியாம தான் இருந்தேன். பட் அங்கே போவோம், அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இன்குபேஷன் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா இனோவேஷன்னா என்ன. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம வந்து நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாரு, எல்லாரும் என்ன பிசினஸ் சொல்லுவோம், நான் வந்து டெக்ஸ்டைல் ஆரம்பிக்க போறேன், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்க போறோம், இல்லைன்னா ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இனோவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்பே இருந்துச்சு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஐஐசி வந்ததுக்கு அப்புறம் தான் இனோவேஷன் எங்க போனாலும் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அந்த இனோவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து டே ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ். அதே மாதிரி இனோவேஷன்ஸ்னா என்ன, ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட இன்குபேஷன் சென்டர்ல என்ன ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு 14 days ப்ராசஸை ஒரு 16 hours பண்ணிட்டாரு ஒரு ஸ்டூடெண்ட். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இனோவேஷன். ப்ரீ இன்குபேஷன்ஸ் பண்ணாங்க, போஸ்ட் இன்குபேஷன், கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்ட், ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அது எங்க கொண்டு போய் அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல நான் போற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா நீங்களும்? ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம்னு ஒன்று சொல்லிடுவாங்க. இந்த இக்கோ சிஸ்டம் என்ன இருக்கு, இந்த ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு அப்ளை திஸ். ஸோ வந்து இனி வர ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி அங்க பண்றோம். அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் வில்லேஜ், ஸோ செல்ஃப் ட்ரிவன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு கூத்தப்பாக்கம். கவர்மெண்ட் எந்த வில்லேஜ் ஸ்கீமையும் கொண்டு வந்தாலும் அங்கே இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் அந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து கவர்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா டெக்னாலஜி ஓரியன்டா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ்ல இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் மற்ற வில்லேஜஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ டே 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐஐடி பார்க்ஸ் போயிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இனோவேஷன் ரிசர்ச் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐஐடி சென்னை பார்க்கலாம். ஸோ வந்து we have planned to take students along with us to visit all the incubations regarding technologies, biochemistry department, biotechnologies and other technology resources. Students எல்லாத்தையும் நம்ம அங்க போய் விசிட் பண்ணுறோம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் நம்ம பார்த்து போல, ஸோ அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 times ஹையர் ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஐடி ரிசர்ச் பார்க்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 இன்குபேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க செட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா டெக்னாலஜிஸும் அங்கே. ஸோ அதே மாதிரி அண்ணா இன்குபேஷன் சென்டர் போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டல் இன்குபேஷன் சென்டர். ஸோ இந்த மாதிரி இனோவேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர ஓப்பனிங். அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிசினஸ் பண்றவங்க வீட்டுல காசு கேட்ட கொடுப்பாங்களா? பட் கவர்மெண்ட் வில் கிவ், கவர்மெண்ட் நெவர் கெட் பேக் தட் ஆல்சோ. காசு கொடுத்துருவாங்க கவர்மெண்ட், நீங்க ஆரம்பிச்சுக்கலாம், திரும்ப நீங்க கொடுக்கணும்னு அவசியம். In case you will get success, you will learn. You will get failures, another fund apply பண்ணிட்டு another fund வாங்கிட்டு another innovations போயிட்டு. So வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய innovations என்ன அப்படின்னா our college is going to start an incubation center. So the proposal have been done. So வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1 or 2 months வந்து பாத்தீங்கன்னா we will set up an incubation. The first process வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான வந்து நாங்க உள்ள கொண்டு வந்து சோ அதுல இருந்து process பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். So and also வந்து பாத்தீங்க அப்படின்னா we are planning to meet all the students in Congo Arts and Science College because வந்து பாத்தீங்கன்னா the innovations எங்க இருக்குனே தெரியாது. So spark எங்க இருக்கும் அப்படினு தெரியாது. So we are planning to meet all the students and also we get support from you also regarding the innovation project. So in incubation 100% implementation பண்ணிட்டீங்கன்னா
So it will be helpful for you. Okay. Thank you. Training session from our mentor has organized this session. We have learned a lot really what is incubation, how should we initiate the incubation centers, and then pre-incubation and post-incubations, how we have to carry out these activities, and how the mentor institution is initiating the incubation centers, and then how they are mentoring the students to be a startup. We are learning a lot. So, creativity and innovation, this is two important, is an eye for an entrepreneurship. This is a base for every entrepreneurship. So, the main important aspects of creativity and innovation is when first you have to identify the opportunities and problems. So, in where all the opportunities are available and how I have to grasp that opportunity, and then I have to identify the problem and I have to fill the gap. So where the gap is there, and then how I have to fill the gap. How my product or my new initiative has to fill the gap of the people or problems and changing the environment or the new need. And another one is that I have to generate the ideas. With the help of creativity, I am able to generate new ideas and a new way and alternative process or any existing product. You have to add something new technology or new features. Then you have to create an idea. Then invention. You have to innovate something into the product. Then only you are able to get a patent, so that it's a product, a service, process, or combination. Anything else you are able to create an innovation, and then you have to go for a commercialization, the resource acquisition, and convert into a profitable venture line. So all these things, the opportunity and idea, innovation, and commercialize. This is based on that creativity. Is the main important aspects. The cognitive process of overcoming a gap and first creation through a thinking and innovation. The creativity and innovation is combined together, and then you have to create a new innovative, and then you may be the inventor of the particular innovation, and then you are able to get patent, and then you have to commercialize your product by way of startup. I will give some outline to the students community, because our central government is taking a lot of initiatives to create the entrepreneurship culture among the students. In our training session itself, we have learned a lot in the technology-based incubation. How the technology-based incubation has to be carried out, and then what are the various things we have to consider while we have to go for a technology-based incubation. So first scheme, it is initiated by our government. It's a Startup India initiative. Most of us is aware of that Startup India initiative. This is based on the innovation, technology, health, food, robotics, education, automobile, etc. So the current calculation is 50,000 initiatives has to be started. It is already completed. Next target is another 50,000 startup initiatives is targeted by our government. The benefit of this government is to give various financial assistance, and then 1 lakh mobile startup apps has to be created with the help of this particular initiative, startup initiative. And then Mudra Bank is also one of the important aspects of this particular program. The Pradhan Mantri Mudra Yojana, this is known as a Pradhan Mantri Mudra Yojana, is under the scheme of Pradhan Mantri Mudra Yojana. So main important this particular important aspects of the government in that particular initiative is to create more startups. By way of creating more startups, automatically the employment opportunity will also be increased. Automatically the economic development will also be assured. This is the main important aspect of this particular initiative. The purpose is low interest loans for new startups and microfinance, middle and low socio-economic backgrounds. So initial stage 20,000 crores have been allotted for this particular program. And another program is an e-biz portal. This is the first platform. This is main purpose of this program is to transform the country into an online environment. So business friendly. And then this is also known as G2B, government to business. This is also known as G2B. So this is done by the Infosys. The full project is given to the Infosys, public-private partnership. It's a cup of commercialization, and then all India business investors and entrepreneurs. 29 services to the 5 states. This is initiated by the 29 services to transform the country into an online environment.
Tamil Nadu, Andhra, and then Haryana, Delhi and Maharashtra. Planning to progressively increasing the services, the online based services to the country. And then another one is an Atal Incubation Center. In Tamil Nadu, this center is initiated in Anna University campus. We are also visited that Atal Incubation Center. Promote the culture of entrepreneurship among the innovations in India. This is the main purpose of this Atal Incubation Center. It's also known as AIC. And then developing a new programs and policies and encouraging the advancement of the various sectors of the economy. And it was started by NITI and then Ayog in 2016. It selected a startup will be funding 10 crore over the period of 5 years. They are targeting and provide funding to the 10 crore within 5 years. And the eligible applications will be received by the Atal Incubation Center AICs from the researchers, students, new organizations related to the health, transportation, energy, agriculture, education, sanitation and then water. These departments can apply for the funding from the Atal Incubation Center. They will consider applications. If it is, applications will fit for all the qualifications of AIC, they will call you and then you can utilize the resources available in Atal Incubation Center. 3 months space will be provided to the innovators. You can utilize the space and then you can utilize the students, various technology-based students from Anna University, and then you can move to your innovations, your new creativity and innovations with the help of the students. The scheme is supporting for an international patent protection of an electronics and information technology also. This is also known as SIP, EIT, and then monitoring support to the technology startups and then MSMEs. This is provided. And then in order to encourage the innovations, the Ministry of Electronic and Information Technology will also support the AIC programs and recognize the capabilities and values to the IP globally and do business in any country and patents they will support. So they are providing they are arranging a lot of programs for the new innovators and then budding entrepreneurs. And then another one is a Mudra Bank. It's a micro units development and refinance agency. This is known as Mudra. And then it's 8th April, it's initiated by 8th April 2015. This also comes under the Pradhan Mantri Mudra Yojana, the small business development. The main purpose is to develop the small business. Like a small business has to be and move to the large entities. This is the main purpose of this. So 10,000 crores is initially allotted by this scheme, with the scheme 2015. So 10 lakh is provided for the startup loans initially, and then non-farm and then the small or micro and then non-corporate level they are providing the funding also. And the loan is categorized into Tarun, Shishu and Kishore. These 3 categories they are providing loans. So main advantage of this scheme is to the inventor or the small business units is no need to providing that much of collateral securities. Without the securities they are providing loan, but the projects has to be clearly explained by the small business units. That's very important. And another scheme is a multiplayer player grant scheme. This is also known as MGS. This is it comes under the Department of Electronics and Information Technology. It's established as MGS. Purpose is to promote the collaboration of research and development of the product and packages. This is the main purpose of the scheme. And industry and research and development departments, R&D, the industry which they are having an R&D. So they can apply for funding in this particular proposal. The marketing can be done. So where the marketing can be done at the institution level, under this scheme, they can go further. The government will provide a financial support which will be twice the amount has been contributed by the industry. So the industry is providing in 20 lakhs. Under the scheme, the government is initiating 40 lakhs. This is the more important benefit of this particular scheme. The grant will be provided up to 2 crore per project. So ensure the tenure of the project is less than 2 years. So 7 credit guarantee fund trust for micro and small enterprises will be granted. And then GTTMSE, the government of India is also initiating a zero collateral business loan to the startups, to micro, small business and small enterprises. And another one is a software technology park. We are also aware of that. Some of us is knowing very well about it. So 100% export oriented plan. This is on the main focus of this plan is to propose is to increase the export by way of increasing export automatically GDP, and then its national income will also be increased, and then increasing and
initiative has been made by the government. And another scheme is a New Gen Innovation and Entrepreneurship Development Center. The National Science and Technology Entrepreneurship Development Board is in charge for the particular program. They are initiating the particular programs. And then the component of Environment India of Department of Science and Technology, New Gen IEDC program is also under this particular scheme. So Indian youth for developing a spirit of an entrepreneurs and creativity, and coaching, counseling and assistance is provided to the new innovator and entrepreneurs to create their innovations and creativity, and they have to go for a commercialization and startups. This is also one of the important scheme for innovating the entrepreneurship in our country. Another program is daily processing and infrastructure development for daily for creating an awareness, or then they have to creating a more entrepreneurship in dairy based products. This scheme is introduced by our government. This is milk producing, state milk cooperative centers, milk unions, and state dairy federations and NDDP subsidiaries. These are all the focusing people of this particular scheme and fulfills the eligibility criteria. And they can apply a loan from the NABARD. So they are linked with the NABARD, and then they can apply a loan for that. So maximum 80%, minimum 20% loan will be awarded to the particular scheme. Interest rate is 6.5%. Payback period is given to the entrepreneur is 10 years. So the state government, if the people, those who are inventing or those the entrepreneur fails to perform the particular scheme, once they are getting a loan, but they are not fulfill the criteria or the things is given in the particular scheme, the state government has to give an assurance. The state government has to come forward to complete the projects. This is the thing we have to learn from that new initiatives of our government. And then the sources of pre-seed capital. So first, debt financing is providing as a personal, in the form of personal loans and private. So you can go for private institutions for raising loan for your innovations projects, innovative projects. You can go for a loan, personal loans from the bank and the financial institutions, and pitch competitions, participating in various pitch competitions. In that you have a limited time to present your business ideas in front of the audience and then jury, and then you will get a funding also. And startup incubators is also there. Government in private sector, you can go and approach the people, and then you can explain your projects, and then you can get a funding for your startups. This is like a seed capital. And government grants or business grants applying in numerous industry-based and country. There are so many schemes are available based on the business grants, SBIR, 40 PTO, and then activity hero business grants, etc. to set up for an early stage startup and leaders. And another is a P2P lending. This is using an online P2P lending platform for get loans from the several individual lenders, and then eliminating the financial institutions and middlemen, because the financial institution is charging a higher rate of interest for the loans, and then they are urging the institutions to repay the loan within the short duration of time, and they are expecting a lot of collateral securities. So most of the female entrepreneurs is suffering a lot because they are not able to submit adequate documents for getting loans, and then there are a lot of family constraints to support, to providing collateral securities. Because of that, many women entrepreneurs is not ready to go for startups. And then pre-seed angel investors is scoring an angel fund from an angel investors who specialize in investing in pre-seed startups. And pre-seed venture capitalist is scoring a venture fund from the venture capitalists, which specialize in the investing in pre-seed startups. Most of the venture capital institutions is providing seed funds to the risky projects. So if you go for a risky project, no such institution, banks, commercial banks or private NBFCs is not ready to provide loan to you, because it's a high risk project. If the project is successfully fit for the needs of the market, you will go to the next milestone of your business. If it is once it's failure, your investment will become a zero, because no such institution is ready to take that much of risk. So only the institution, the venture capitalist, is providing funding to the seed capital to these institutions. They are supporting the institutions to go for the next level development stage. After the business is developed, they will come out with that, and then it will be converted into an equity form. Equity shares will be issued, and then with the help of that funding, the venture capitalists come out. Seed funding. So it's a seed funding is providing, it's a two-stage and then pre-seed and post-seed funding.
be there. With the help of that, you are able to get a pre-seed for an innovative projects. And startup is at an nascent stage, and then operations are getting to off the ground. The startup has found the market opportunity, no real customer traction because it's a new startup. And then test products are developed in the validate the assumptions. And then ticket size is very small. It's mentioned the central government scheme is a 50,000 to 2 lakhs dollars. So 5 to 10% equity stake. In your equity, 5 to 10% you are able to get it. The pre-stage when the enterprise is in the process to convert the ideas into an actual business, to do so, he often requires some tests to validate his offering. So because of that, the validation is what we have planned to do, the validation process, how to validate our projects proposals. And then viability of the business models and business, how to and prepare the business model, business plan, how it should be, how it has to be converted into a prototype. And funding of 2 lakhs will be granted under this particular scheme. The investment required for investors. If you are a new inventor, then what are the requirement is to create your innovation and then new proposals, technology based, and then up to the commercialization or startup, you are need some fund. So validate the problem solutions. First you want to validate your problem, whether the problem is viable or not. That is very, very important. And get some real customer traction. If I am introducing that particular product or I am introducing that particular technology, really this will be for the customers. Really the customer isn't willing to buy our product or technology, and that part you have to think about it and develop the MVP and the actual offering. And then you have to develop that based on your innovation and creativity. You have to create your valid planning and key employees and partners on that board and get the business started and begin operations. This is the final stage of your invention. And seed funding. And then seed funding is required for product or market fit as validated. Once it is validated, you can go for a production and manufacturing process, and then you have to simultaneously start promoting your product in the market. And startup needs money to expand. You have to expand your business for that you are in need of money. The customer base is growing at a reasonable rate automatically once the product is launched in the market. So automatically the customer is aware of that. Then they will start buying your product. So the demand of your product will be increased. The startup requires to add more team members on the board to handle their increased customer base. Based on the need of to supply the product. This is another aspect. This is one of the another program, innovative voucher program. This comes under the Anna University. Then when we are attending the training, we are getting some exposure of this particular scheme also. Innovation voucher program is a Tamil Nadu government's flagship grant in aid scheme for supporting startup and MSMEs. This is a purely a state government scheme. This program aims at promoting research and innovation amongst the startup and MSMEs. And companies working at the innovative research can avail the grant up to 5 lakhs. If you are in the innovation stage, in the stage itself you are able to get a program. It's a voucher A and voucher B program. So the purpose is to enter in research. If you are in that process of creating any technology based or any product, so you are in the initial stage, you are in innovatively, you are creating some models or some components or some technologies, you can apply for voucher A program. One student named as an Atul in the Venkateswara College of Engineering, he's got his funding, both the funding. Then he is creating one auto components, and then now it is going to be commercialized. Now it is converted to a startup. So that grant amount is up to 2 lakh. So government contribution is 80% of the project cost. Then voucher B program, the purpose is to enter into the market. Next stage, you are get a funding from voucher A, then now you are applying for voucher B program. Now your project is almost completion stage, so 70 to 80% of the proposals, the project design may be completed. Then grant amount is up to 5 lakhs. You can get a grant of 5 lakhs. So government contribution is 50% of the particular cost. So if you want more information about this particular voucher A and voucher B program, then you can visit this particular website. This website address. So what are the as an inventor, as a new and budding entrepreneurs, so what are the initiatives is required for the innovation and startup? This is our ideas, what we have learned from the training session. So create awareness through the entrepreneurship programs, because we are also in a startup stage. It's an initial stage of entrepreneurship and innovation. Our institution has planned to and created an incubation center in our institution. So that how we have to create an
entrepreneurship or then innovations. So only thing is, by way of and creating awareness through the students, with the help of an entrepreneur, how should we start a business? And then in a marketing point of view, and then technology point of view. So we have to think in that particular aspects. With the help of some exposure from the entrepreneurs, existing entrepreneurs, we are able to get some ideas. And then get some knowledge from the people. Then we have to conduct the competitions to identify the creative mind and talented students through poster presentations, business ideas and planned competitions. So you can, you are also in doing this kind of, you are also involved in this kind of programs, this kind of competitions. You will get some exposure because you are searching a lot. With the help of that, you are able to get some ideas and then facilitate the students with incubation centers. Then within the short duration of time, we are going to implement into that. And then product development. And then support the students get funding from the projects and pattern their innovations. So those so many schemes were already seen. So with the help of that schemes, we are able to get a seed funding. And then tax control facilities will also be provided. If the incubation center is certifying the inventor, that the inventor is doing the projects or their pre-incubations is utilized and then they are introduce the product. So the tax concessions up to this nearly 5 years tax concessions will be given by the government and then introduce the product into this final stage of an innovation. So you can introduce your product into the market. So you will become a successful entrepreneur. Thank you. Very informative presentation, right? So far about this field visit and exposure, both the professors have given you all the information, I hope. I'm having a doubt. But anyhow, I would like to tell you the story, what has happened in this program. When we were starting from here, from our college, we know nothing about that program. That is the fact. We don't know what is going to happen in this program because this program chart on first slide. Program schedule is given to us only 1 day before the program. So we don't know what we are going to do in that program and what are the things going to be done in that. And what are the expectations of our mentors in this regard. So we know nothing about that. We have planned that too for 2 days. First of all, I have to thank the MOE, Ministry of Education, for sponsoring this program for the coordinators. So 2 members are sponsored by MOE and 1 staff member, 1 faculty member is sponsored by our Congo Arts and Science College and KVIT Trust. I thank both the people and I thank our correspondent and the principal for permitting us to go to this program and attend and get the knowledge about all these things. So when we were, just see the program, see the charts, what are the colleges in this category. Under our mentor SVCE college, we are 5 people. One is Congo Arts and Science College, another one is Kongunad Engineering College, Trichy, and another one is Adityanar College of Arts and Science from Trichandur, and one more is Hindustan Engineering College from Coimbatore, and another one is Pharma College, SMK Pharma College from Chennai. So 5 people, in this only 2 people are from Arts and Science College, and also SVCE is also an engineering college. We are going from Arts and Science College. So we know nothing about this incubation, this innovation, entrepreneurship, startup, everything we have heard in the form of theory, not in practical. I think you know. யாருக்காவது ஸ்டார்ட்அப் இன்குபேஷன் இதெல்லாம் வந்து தெரியுமா? பண்ணிருக்கோமா? No. நம்ம IECU ஸ்டார்ட் பண்ணி we are at the budding stage. Actually, IEC was initiated by the MOE at 2018. So stage by stage, அதுக்கப்புறம் the lockdown period, pandemic period. Then after that, we have started in 2020. We have applied in 2021. We have started the IEC. Just now we are getting into all these programs. So when we reached SVCE, they have, as Arul said,
very good hospitality. First thing what we have seen in that college is their canteen. கேன்டீன்ல போனா எங்களுக்கும் கேன்டீன்ல தான் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ they gave only idli to all the people. யார் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டாஃப் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் போனாலும் they gave idlis. ஸோ அப்போ வந்து என்னது, இட்ஸ் அன் engineering காலேஜ். ஸோ engineering காலேஜ் அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்லியராக வருவாங்க. தட் டு சென்னை, அது சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கு. பூந்தமல்லியும் தாண்டி ஹூண்டாய் ஃபேக்டரி எல்லாம் தாண்டி இருக்கு. ஸோ they have to come. ஸோ அதனால அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் டிஃபன் தான் இருக்கு. ஸோ காலையிலேயே எல்லாரும் அங்கே வந்து சாப்பிட்றதுனால அந்த மாதிரி ஒரு செட்டப் அங்கே இருக்கு. பட் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூட்டிலைசிங் தட் கேன்டீன். ஸோ நல்லா இருந்துச்சு ஃபுட்டும். தென் ஆஃப்டர் தட் த இனாகிரேஷன் வாஸ் ஸ்டார்டட். இந்த இனாகிரேஷன்ல when you see this, the inauguration chief guest is Dr. K. Rajeshwari, founder and managing director, Block Loan Biotech Private Limited, Chennai. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. அவங்கள நீங்க போட்டோல பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருப்பாங்க. மிஸ் மேம் இவங்க தான் அதோட ஓனர், ஃபவுண்டர் ஆஃப் தட் கம்பெனி. இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஹஸ்பண்ட் இஸ் கோ ஃபவுண்டர், இவங்க ஃபவுண்டர் ஆஃப் தட் கம்பெனி, விமன் ஆண்டர்பிரனர். ஸோ இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பயோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஓகே, ஆன்டிபாடிஸ் தெரியும் இல்லையா? they are preparing that antibodies in their company. antibodies ஓட டிமாண்ட் வந்து நம்மளுக்கு இந்த கோவிட் பீரியட்ல நல்லா தெரியும் இல்லையா? So this is one of the recognized company to produce antibodies for COVID. So அப்ப அவங்களோட பார்க்கறதுக்கு இவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. பட் அவங்களோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஹியூஜ். So this is one thing. This ma'am inaugurated the function and she gave so many guidelines about how to start your startups or incubations or your innovations, whatever it is. But what she is saying is continuously you have to do it and you need some hard work for that. So that is the 2 points. First you have to put your hard work, focus, and then continuously, consistently you have to do it. You should have the fire within you. Na panano அப்படிங்கிற fire இருந்தா மட்டும்தான் we can go. Next one. So in this so first inauguration went and then a good lunch அங்கேயே கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து சார் சொன்ன குத்தம்பாக்கம் visited this trust for village self governance. ஆக்சுவலாக இது நாங்கள் போனப்போ என்னாச்சு அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெஸ்ட்ராய்ட் இன் திஸ் வத்தா புயலில் வந்து எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிருந்துச்சு. பட் they are renovating it. இதில் பார்த்தீங்கன்னா everything எல்லாமே வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிற பீப்புளுக்கு they are doing எல்லாமே செல்ஃபா. they are whatever the startups என்ன தொழில்னாலும் வந்து அங்கேயே பண்றாங்க, இன்க்ளூடிங் renewable energy. நம்மளுக்கு தெரியும் என்னது, சோலார். அவங்களோட எல்லா சிஸ்டமே வந்து அவங்களோட எல்லா லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எவ்ரிதிங் வந்து சோலார்ல they are operating. Next. So there is a discussion. So in the Kuthambakam model village, when we went, அப்ப வந்து அவங்களோட வந்து ரெனோவேஷன்ல இருந்ததுனால we have gone for a discussion on this innovation and entrepreneurship. ரொம்ப நல்ல ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அருள் சார் கூட நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரி they have given their ideas.
அதுல பாத்தீங்கன்னா கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து they have given one thing வாழை நார் இருக்கு இல்லையா, வாழை நார், வாழை பழத்தோட தோல், அந்த தோல்ல their students are doing everything, plates, tumblers, அதுல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும், இன்க்ளூடிங் ஃபெர்டிலைசர். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீலாவதி அவார்டே கிடைச்சிருக்கு. இது வந்து ஒன்றும் ரொம்ப பெருசா வெளியில இருந்து அங்கிருந்து இங்கிருந்தெல்லாம் வரல, அவங்களோட ஏரியால வாழை அதிகமா இருக்கு. ஸோ they are doing some product using that one. அந்த பனானாவோட ஸ்கின், அந்த தோலை வச்சுட்டு they are doing everything. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து MSMEல கிராண்ட் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு 12.5 lakhs. ரொம்ப நீங்க நினைக்கிறது வந்து இதெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப் அல்லது இதெல்லாம் ஒரு இனோவேஷனா அப்படின்னு நினைக்கலாம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஒவ்வொன்றும் உங்க ஏரியால என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ உங்க ஏரியால என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுல யூ ஹேவ் டு கோ ஃபார் இனோவேஷன்ஸ். இப்போ நாங்கள் பேசினப்பவே வந்து என்னெல்லாம் சொன்னோம்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இங்க இவ்வளோ ஃபண்டு கிடைக்குது, அங்க அவ்வளோ ஃபண்டு கிடைக்குது, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா நம்ம அதை தேடி போறதே இல்லை. இப்போ மேம் வந்து ஒரு பிக் அவேர்னஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டு கெட் தட் ஃபண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்? ஃபண்டெல்லாம் இருக்கு, கவர்மெண்ட் கொடுக்குது, ஆனா அதை வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணணும் இருக்கு? ஃபர்ஸ்ட் திங் டிசைன் திங்கிங் அண்ட் இனோவேஷன்ஸ் போகணும். இனோவேஷன் அண்ட் டிசைன் திங்கிங் போகணும். நம்ம இனோவேஷன் அப்படிங்கிறது என்னது? அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் போனோம்னா தான் என்ன வரும்? இனோவேஷன்ஸ் வரும். என்ன ஒரு சின்னதா நம்ம வந்து மாத்தி நினைச்சாலும், எதை வந்து மாத்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் யூ ஜஸ்ட் ரைட் இட் அண்ட் நோட் டவுன். நோட் டவுன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இட். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. யூ கம் டு த college, you discuss with your friends or with your mentors or your faculty members, you discuss with them. நான் இப்படி ஒரு ஐடியா எனக்கு இருக்கு, இதை கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஆனா அதை வந்து உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ எல்லா இடத்துலயும் அப்படியே போட்டுட்டு போனேன்னா யாராவது ஒருத்தர் அதை எடுத்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஐடியா, ஃபர்ஸ்ட் வந்து திங்க் பண்ணு. என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? திங்க் பண்றதுக்கு இனோவேஷன்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, first you have to analyze the problems. எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளத்தை you have to look into. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்க அப்படின்னா அங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு? நம்மளுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோமா இல்லையா? என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்? மந்த் ஸ்டார்டிங்ல போனோம்னா கியூ ரொம்ப பெருசா இருக்கும். எல்லாருமே லிஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க நிப்பாங்க. அது ரிலையன்ஸ் எல்லாம் போயிட்டோம்னா எப்படி இருக்கும்? அப்புறம் வாங்க எடுத்துட்டு வந்த ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணி நம்ம எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து உள்ள போட்டு வச்சிருப்போம். அதை என்ன பண்ணுவோம்? கடைசியில வெறுத்து போய் சமயம் வச்சுட்டு வந்துருவோம். இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் செய்வோமா இல்லையா? ஸோ டு சால்வ் தட் ப்ராப்ளம் வாட் வி ஹேவ் டு டூ? ஒவ்வொன்றையுமே நீங்க பார்க்கிற ஒவ்வொன்றையும் உனக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, இதுல என்ன மாதிரி இருக்கு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ப்ராப்ளம் என்ன அதை கரெக்டா டிஃபைன் பண்ணிக்கங்க. then you go for the solution. அந்த சொல்யூஷனுக்கு போறப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you have to go for the design thinking, prototyping. அந்த இடத்துல தான் உங்களோட ப்ரோட்டோடைப்பிங் நம்ம ஒரு செஷன் பண்ணோம் இல்லையா, அந்த செஷன் அதுல தான் வரும். ப்ரோட்டோடைப்பிங் நீ என்ன மாதிரி சொல்யூஷன் கொண்டு வரலான்னு இருக்கிற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இதுதான். கூகுள் கிளாஸ் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும்ல, கூகுள் கிளாஸ் நம்மளுக்கு தெரியுமா இல்லையா? பார்த்துருக்கீங்கல்ல இமேஜஸ், அட்லீஸ்ட் நேரா பார்க்கலைனாலும் நம்ம வெப்சைட்ஸ்ல பார்த்துப்போம் இல்லையா? அது எதுக்கு யூஸ் ஆகுது? போட்டுட்டு வியரபிள் டிவைஸ் நீங்க போட்டுட்டு பட்டன் அது பண்ணீங்கன்னா வாட் ஆர் த திங்ஸ், அங்க என்னென்ன உனக்கு வேணுமோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணி கொடுக்கும்? That will give you the information. அந்த அவ்வளோ பெரிய கூகுள் கிளாஸோட இனோவேஷன் எந்த இடத்துல கூகுள்ல வந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளோட ஸ்பெக்ஸ்ல இருந்து அவங்க ஒரு பேப்பர்ல டிரா பண்ணதுதான். அது இதுக்கு இதை பண்ணலாம், இந்த டிவைஸ் எடுத்து இதுல இந்த இடத்துல சைட்ல வச்சா இட் இஸ் a கூகுள் கிளாஸ். வெறும் பேப்பர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேப்பர்ல போட்ட டிராயிங் தான் இன்னைக்கு கூகுள் கிளாஸ். ஸோ யூ கம் வித் த டிசைன்ஸ். உனக்கு ஒரு ப்ராப்ளம் நீ ஃபேஸ் பண்ண அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத யூ கம் வித் த டிசைன். ஸோ அந்த இடத்துல நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் யூ கேன் கோ அப். எப்பவுமே பாக்குறப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாம என்ன பண்ணுவோம்?
பண்ணிடுவோம். ப்ராப்ளத்தை நாம ஏன் ஃபேஸ் பண்ணணும்? அது யாராவது ஒருத்தர் வந்து செய்வாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? we'll enjoy the benefits. அந்த மாதிரி தான் நாம யோசிப்போம். பட் அப்படி யோசிச்சேன்னா என்ன பண்ண முடியாது? You cannot be an innovator or you cannot be an startup. You cannot be an entrepreneur. நீ ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஸோ நீ வந்து என்ன பண்ணணும்? You have to think out of box. Think from the problem base. அதிலிருந்து திங்க் பண்ணி வந்தீங்கன்னா you can go for the innovation. இதுக்கு வந்து அந்த வாழைப்பழ ஸ்கின்ல இருந்து they are doing the product. This is a best example. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, the same day we have visited the EDC cell of Venkateshwara College. அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்குபேஷன் சென்டர், they are saying it as epic center. So அந்த சென்டர்ல ஒரு குரூப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். So we have just அவங்க கிட்ட போய் we were discussing என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, what are the things you are doing அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுருந்தோம். ஏன்னா யூஸ்வலாவே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா வந்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க ஃபேக்கல்டிஸ். நாங்கள் போய் கேட்டப்ப அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட், அவங்க பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட், அதுக்கு கிராண்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, இப்ப இருக்கிற மேஜர் இஷ்யூ ஒன்று அப்படின்னா, ஃபில்ம் இண்டஸ்ட்ரியோட மேஜர் இஷ்யூ என்ன? ஃபில்ம் இண்டஸ்ட்ரியோட மேஜர் இஷ்யூ என்ன? திருட்டு விசிடி வாங்க இல்லையா? ஸோ எங்க எப்படி வந்தாலும் என்ன ஆயிடும்? அடுத்த நிமிஷம் எல்லார் கையிலயும் அதோட காப்பீஸ் இருக்கும். அவங்க எவ்வளவு ப்ரொடெக்ஷன் போட்டு எப்படி ரிலீஸ் பண்ணாலும் என்ன இது அடுத்த நிமிஷம் அடுத்தவங்க கைக்கு போயிடும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணி பார்த்தாங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைடர்ஸ்ல போனாங்க. ஸோ அந்த ப்ரொவைடர்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டாலும் நாம என்ன பண்றோம்? அதை கேமரா வச்சு எடுத்து அதை தனியா நம்ம போட்டுறோம். ஸோ இந்த இதை கேமரா வச்சாலும் நீங்க எடுக்கக்கூடாது, டவுன்லோடும் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் இத வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங். ஒன்னும் இல்ல, அல்ட்ரா ரேஸ், அந்த கேமராஸ்ல அல்ட்ரா ரேஸ் இருந்துச்சுன்னா ரெக்கார்டிங் ஆகாது இல்லையா? சோ அத வந்து அவங்க அந்த மூவி எடுக்கிறப்பவே வந்து கேமராஸ் அந்த அல்ட்ரா ரேஸ்க்கு உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது they are doing as a project. சிம்பிளான ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கும், சொல்றப்ப சிம்பிளா இருக்கு, பட் அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? இப்படி ஆனா ப்ராப்ளம் இருக்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில, அது ஒரு பெரிய பிக் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போனோம்னா நம்ம இன்னோவேட்டர் ஆக மாட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ஜாப் சீக்கர்ஸ் விட ஜாப் கிரியேட்டர்ஸா இருக்கிறது தான் வந்து பெனிஃபிட்டா இருக்கும். எப்பவுமே ஒரு இடத்துல போய் ஜாப் கேட்டுட்டு நீ நிக்கிறத விட நீ 10 பேருக்கு ஜாப் கொடுக்குற மாதிரி இருந்தா ட்ரிபி எப்படி இருக்கும்? அது நாம கொடுக்கறது நல்லா இருக்குமா, நம்ம போய் நிக்கிறது நல்லா இருக்குமா? வாட் யூ லைக்? எது பிடிக்கும் உங்களுக்கு? யாருக்காவது வேலை கொடுக்கறது பிடிக்குமா, நாம உங்களுக்கு வேலை செய்யறது பிடிக்குமா? So that's your choice. So the next day we went to IITM research park. This is a photograph from that front view. So here we went for dinner. Then that one is the IT park view. இது வந்து ஒரு பிளாக்கோட just ஒரு சின்ன view அவ்வளவுதான். Here one more thing about the speciality about this IIT research partners. Anybody can visit, public can visit this one with prior permission. IIT kulla neenga IITM kulla you cannot go inside, but IITM research park kulla we can go. We are planning to arrange a trip for this IITM research center for IIC students. Then about this innovation நம்ம நிறைய பேசணும் இல்லையா? So in the innovations we have when we are visiting this one, actually we went to the research park in the domain of biotechnology, biochemistry, all these things are in that block. We went and visited those incubation centers only. In this we have visited this healthcare technology innovation center. So in this center they have shown us 5 to 6 products. One product enna appadina nammaloda 108 is developed, manufactured or designed by this healthcare technology innovation center. அந்த சென்டர்ல இருந்து தான் வந்து 108 வந்திருக்கு. ஸோ இங்க இருந்து தான் ஆல் ஓவர் இந்தியா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்கு. அதுலயே வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பார்ன் பேபிக்கான
போறது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். ஆம்புலன்ஸ்ல நம்ம நல்லவங்க போனாவே என்ன ஆயிடும், அடுத்த ஆம்புலன்ஸ்க்கு மாறணும். பட் அது பேபி அப்படிங்கிறப்ப அதை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி they are working on that. அதுக்கு ஒரு டிவைஸ் பண்ணிருக்காங்க. தென் ஒன் மோர் டிவைஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே லைனா எழுதிப்பாங்க வீட்டுல நிறைய டெஸ்ட் இருக்கும். அது என்ன டெஸ்ட் நம்ம படிக்க தெரியாது, ஆனா நிறைய டெஸ்ட் மட்டும் லைனா இருக்கும். ஒவ்வொரு லேபுக்கு போனா இது முடிச்சா நீங்க அங்க போயிட்டு வாங்க, இங்க 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா இங்க ரிப்போர்ட் கொடுப்போம் அப்படிம்பாங்க. அடுத்தது போனோடனே அடுத்தது இப்படி நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் பேசிக் டெஸ்ட் சிலதெல்லாம் இருக்கும். அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க லேப்ஸுக்கு போகாமலே பண்றதுக்கு ஒரு டிவைஸ். இத டெஸ்டிங் அவ்வளவு டெஸ்டிங் போறப்ப இட் வில் பி வெரி காஸ்ட். ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் போனவங்களுக்கு அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளவு வந்து இருக்கும் அப்படின்னு. அது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நம்ம இந்த சுகர் மெஷின்ஸ் இப்ப வந்திருக்கு இல்லையா, சுகர் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஒரு டிவைஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அதுல அந்த எல்லா வாட் எவர் த திங் யூ வாண்ட் டு செக் யூ கேன் செக் அண்ட் இட் வில் கிவ் யூ த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து அது கொடுக்குது. That is in the prototyping. I think that's past the prototyping. Third version level போயிட்டு இருக்கு. ஃபைனல் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. They are going to release I think. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து கமர்ஷியலைஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட் பண்ண இன்குபேட்டருக்கு எப்படி இருக்கும்? ப்ராடக்ட் எல்லாம் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயும் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு செக்அப்புக்கும் ஹாஸ்பிட்டல் போறதை விட என்ன பண்ணலாம், வீட்ல இருந்தே பாத்துக்கிறது ஈஸி இல்லையா? ஸோ தட் இஸ் அன் இனோவேஷன். இந்த பேபி ஆம்புலன்ஸ் சொன்ன இல்லையா, இந்த பேபி ஆம்புலன்ஸே பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃபவுண்டர் அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கரா நேத்ராலயா. ஸோ அவங்க கிட்ட தான் அது இருக்கு. நீங்க உங்களுக்கு வேணும்னா அவங்க கிட்ட இருந்து தான் நீங்க வாங்கிக்கணும். ராயல்டி வில் கோ தேர். ஸோ இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. பட் என்ன பண்ணணும், நம்ம we have to apply our knowledge அப்ளை பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். என்னென்ன ப்ராப்ளம் இப்ப சொன்ன இல்லையா, ஆம்புலன்ஸ், பேபி ஆம்புலன்ஸ் நம்ம திங்க் பண்ணிக்கவே மாட்டோம். we never think. ஆனா அந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது ஒரு இஷ்யூ இருக்கு, டெய்லியுமே இருக்கும். ஆனா நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை, நம்ம அதுக்கு பழகிட்டோம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. He is an IITM faculty member and also he is maintaining that incubation center. He is telling that they can avail internships for the students, biochemistry and biotechnology students. They can avail internships in this incubation center. If anybody is willing, you just contact us. Already one set of students contacted us, but I gave them on abstract regarding that. Again they didn't turn up. So யாருக்காவது பில்லிங் இருக்கு, நான் இந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா you can come and contact us. நினைக்கிறத விட நீங்க நினைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நினைப்பு. ஏன்னா இப்படியே வந்தோம் போனோம்னு இருக்காம we have to do something. உங்களுக்கு தெரியும், ஆனா you are not doing that. அவ்வளவுதான். இப்போ நம்ம பிசிக்ஸ் லேப்லயே பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ட்ரோன் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. பட் கொஞ்ச நாள்ல அவங்க டைவர்ட் ஆயிருக்காங்க. பண்றேன்னு சொல்லிட்டு வந்தா ஃபோக்கஸ்டா நீங்க பண்ணணும். ஆனா அதுக்கு 1 வீக் வந்து நான் உட்காந்து அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணேன். அவங்களுக்கு என்னோட சைட்ல வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ரெடி ஆயிடுச்சு. பட் ஹார்ட்வேர் சைட்ல they are not ready. ஸோ உங்களோட பார்ட்டும் வந்து அதுல கம்ப்ளீட்டா இருந்துச்சு அப்படின்னா தான் சக்சஸ்ஃபுல்லா போகும். Then next and the same day afternoon we went to Anna Incubation Center. இதுல ஒரு டிஃபரன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, we went to IITM Research Park and also Anna University, Anna Incubation Center. Actually this is owned by Atal. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டோம். இன்குபேட்டிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்குபேட்டிஸ்னா யாரு? நான் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறேன், நான் கண்டுபிடிச்சத ப்ராசஸ் பண்ணணும், நான் அதை டெவலப் பண்ணணும். டெவலப் பண்றதுக்கு எனக்கு பணம் வேணும் இல்லையா? நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு அமௌண்ட் மணி வேணும் இல்லையா? அந்த மணி கிடைக்கிறதுக்கு ஒரு இன்குபேஷன் சென்டர் அண்ட் ஆல்சோ த ஃபெசிலிட்டிஸ் ஆர் த டூல்ஸ், அதுக்கான மெஷினரிஸ் இதை கொடுக்கறதா இன்குபேஷன் சென்டர். அங்கிருந்து they
will guide you to get the funding. ப்ராஜெக்ட் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா they will guide you to get the funding. அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா they will support. நீங்க செய்யற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நீங்க வாங்குறதுக்கு பொதுவா நீயா பண்ணி வச்சீங்க அப்படின்னா you can get the amount from the government. ஏன்னா நீங்க you can apply your right. So அந்த மாதிரி இங்க அண்ணா இன்குபேஷன் சென்டர் அட்டர்ல they have established. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சென்டர். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் தனியா ஐடியேஷன் அப்படிங்கறதுக்காகவே ஒரு ரூம் தனியா வச்சிருக்காங்க. You can go and sit there and you can என்ன பண்ணலாம், you can think எப்படியெல்லாம் ஐடியா வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐடியா ஜெனரேஷன். ஸோ அந்த ஐடியா ஜெனரேஷனுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல செட்டப் வச்சிருக்காங்க. ஹியர் ஆல்சோ these people are also saying that they can put the MOUs or they can provide the internship to the students. So இங்கேயும் நீங்க யாராவது willing இருந்தா you can contact us. So this is valediction at Anna University Makers Lab. இது வந்து this is only for Anna University students. இதுக்கு முன்னாடி பார்த்த incubation center for all the people. வெளியில பப்ளிக்கும் வந்து பண்ணலாம், Anna University students they can also, but this is only for the Anna University students. So here they have conducted the valediction and they have issued the certificates to us. Next. So these students helped us. 4 of these people were in the full program layum enga kuda irundhu enga support panna students. We have to thank them. Then இது பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி இன்குபேஷன் சென்டர்ல நாங்க பார்த்த ஒரு இன்குபேட்டிவ்ங்க. இந்த மேம் வந்து she is manufacturing this not manufacturing. இது என்ன தெரியுதா உங்களுக்கு? டூ வீலர்லயே வந்து இது என்னன்னா பேட்டரி எலக்ட்ரிக் டூ வீலர். இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் இவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா மேனுஃபேக்சரிங்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்க கிளியரா சொன்னது வாங்கி தான் அசம்பிள் பண்றோம். they are importing the parts and they are assembling. ஒரே ஒரு இனோவேஷன் அவங்களோட இதுல என்ன அப்படின்னா பேட்டரி. இதுக்குள்ள பேட்டரி இருக்கு இல்லைங்களா? இப்ப ஒரு பெரிய இஷ்யூ என்ன எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்ல ஃபயர் ஆயிருக்கு. ஃபயர் ஆகிறது ஏன் ஆகுது அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஃபயர் ஆகிறதுல வந்து ஏன் ஆகும் ஃபயர் ஆகிறது? மொபைலே காலையில் நைட் போய் சார்ஜில் போட்டா நம்ம எப்ப எடுப்போம்? காலையில கண்ணை துடைக்கிறப்பதான் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அதே பிரச்சனை தான் இதுலயும். நம்ம யூஸ்வலா போட்டுட்டு என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். பட் அதுக்கான சில டைம் டியூரேஷன்ஸ் இருக்கு, அதுக்கான குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த குவாலிட்டிஸை மெயின்டைன் பண்ணாதான் அது அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹீட் லெவல் வந்து டெம்பரேச்சர் லெவல் அதிகம் ஆகுறப்ப அது என்ன ஆகுதுன்னா ஃபயர் ஆயிடும். ஸோ அதுக்கு அவங்க டெக்னிக்கலா தேவர் டூயிங் சம்திங். அந்த டெக்னிக் எனக்கு கொஞ்சம் ஐ குடிட் அண்டர்ஸ்டாண்ட், பட் டெக்னிக்கலா தே ஆர் டூயிங் சம்திங். அதுல நாங்க இன்னொரு இனோவேஷன் என்ன கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி மறந்துடுறதுக்கு நீங்க இதுல ஒரு அலார்ம் செட் பண்ணிடலாம்ல. சார்ஜ் பண்றாங்க, சார்ஜ் பண்ணிட்டே இருக்கிறப்ப இவ்வளவு ஹார்ஸ்க்குள்ள இது முடியுது அல்லது 100% முடிஞ்சது அப்படின்னா you can give an alarm to that particular people. So இந்த மாதிரி செட் பண்ணலாம்ல ஒரு ஸ்மார்ட் திங் அப்படின்னு. அவங்க வந்து we have already planned, அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த இனோவேஷன்ஸ் அதுல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. பட் ஆல்ரெடி இது வந்து அவங்க கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிராண்ட் வந்து ஆல்ரெடி கமர்ஷியலைஸ் பண்ணியாச்சு. அது வந்து சேல்ல இருக்கு. இப்ப இது ஒரு வெஹிக்கிள் மட்டும் இல்ல, அவங்க வந்து இதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மாடல்ஸ், பைக்கு, தென் நம்ம ஸ்கூட்டி மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பட் எனக்கு பிடிச்சது எதுங்கிறதுனால நான் இதை போட்டிருக்கேன். இது ACNA Incubation Center. So certificates issued to us. So this is the team. So that guy is Atul. And the first and the second and the yellow இல்லையா மேம் சொன்னாங்கல்ல, Atul got the startup fund in the incubation. So that was the guy from SBCE was done this project and got the amount from the government. But ஆனா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்லயே வந்து உங்களோட மைண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா you can go for many innovations. ஒண்ணே என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் ரைட் பண்ணுங்க. கம் வித் யுவர் innovations. இது நான் பண்ணிட்டேன்
அப்ப அந்த ஐடியா வந்து உனக்கு மாறுறப்ப it will become a new product. So we are expecting innovations from you. IIC is expecting innovations from you, and the innovations vandaduna we can back up you with the funding. புரியுதா என்னன்னு? So ஸ்டார்டிங் எங்க இருந்து வரணும்? யார்கிட்ட இருந்து வரணும் ஸ்டார்டிங்? From your side, from student side. Will support you. கொஞ்சம் இந்த மாதிரி ஐடியா இருக்கு அப்படிங்கறத கொண்டு வரது யார் கொண்டு வரணும்? நீங்க தான் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு SIHல வந்து அனௌன்ஸ் பண்ணப்ப டீம்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு வேகா தான் வந்தாங்க. அவங்க பிரசன்ட் பண்ணப்பவே வந்து நாங்க 2 பேர் பிரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. That time I was the evaluator in that team, one of the evaluator. நான் என்ன சொன்னேன்னா, you ask them all the people to attend that evaluation assessment வந்து எல்லாருமே வர சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் என்ன தப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். So they have attended that evaluation session. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க பண்ணினதுக்கும் எகைன் அவங்க பிரசன்ட் பண்ணதுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ். ஏன்னா அவங்க அப்ப பண்ணினதையே அப்படியே அவங்க பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா செலக்ட் ஆகிறது ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். ஸோ when you are coming to us, நாங்க வந்து சில ஐடியாஸ் கொடுப்போம், சில எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்களுக்கும் இருக்கு, எங்க தப்பு வருது, எதை கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது we can guide you. நாங்க பண்ண முடியாது, பட் we can guide you. அப்ப நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கரெக்ட் பண்ணி போன ப்ராஜெக்ட்ல தான் இந்தியா லெவல்ல நம்மளுக்கு 2 ப்ராஜெக்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் பிக் திங், ரொம்ப பெரிய விஷயம் இது. ஸோ அந்த மாதிரி இனோவேஷன்ஸ் உங்ககிட்ட இருந்து வரலாம். அப்ப வந்து we can support you. ஓகேவா? அப்படியே வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணலாம். ஓகே, தென் ஒன் மோர் திங், நாங்க உங்களோட ஃபெசிலிட்டிக்காக, உங்களோட இனோவேஷன்ஸ்க்காக இன்குபேஷன் சென்டரும் வந்து கேட்டிருக்கோம். மேனேஜ்மெண்ட் is also accepted to establish an incubation center. பட் ஆனா ஒரு full-fledged incubation centerா இருக்குமாங்கிறது தெரியல. பட் anyhow we are trying to establish preliminary things எல்லாம் அங்க இருந்து உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட், நீங்க ஒரு இனோவேஷனுக்குள்ள போறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு we try. அதுக்கு வந்து உங்களோட கோஆபரேஷனும் வேணும். 1 or 2 months it will go. So you come up with your innovation. இதுதான் என்னோட மெசேஜ்.